நோக்கு இருந்ததுன்னா இப்போ பார்க்குற பார்வை தூரத்தில் இருக்கானா அவனை கீழே விழுக்கலாம், 5 பேர் 10 பேர் விழுவாங்க. நீங்கள் தோணுன்னு அவசியம் கிடையாது. அதே நேரத்தில் உன்னை பார்க்கவே வீட்டுக்கு ஒரு ரூமில் எடுத்துக்கிறேன், நீ இஸ்லாமில் இருந்துக்க, மதுரையில் இருந்துக்க, இல்லை அமெரிக்காவில் இருந்துக்க, சிங்கப்பூர் இருந்துக்க, எந்த நாட்டில் வந்துக்க, தாக்க நினச்சி 10 பேர் 100 பேர் 200 பேர் 1000 பேர் வந்தாலும் பூரா மயங்கி கீழே விடுவான். மயங்கி கீழே வந்து எந்திரிக்க மாட்டான். 5 மணி நேரம் கிடப்பா, வாங்கி எடுத்து மயக்கப்பட்டு வளர்ப்பான். இதே போய் சாத்தியப்படுத்த முடியுது. இது வரைக்கும் 10 டிவிகளுக்கு தொலைக்காட்சி சேர்ந்தவர் வந்திருக்காங்க. அதனால் கொஞ்சம் திமிர் பண்ணா, முதல்ல விழுகாமண்ணா விழுந்தா நான் தான் அவனை காப்பாற்றலாம், அந்த கலையை பற்றி தெரியாது. நீங்கள் செய்யுங்க, நான் செஞ்ச விழுந்தவொன்னே எந்திரிக்க முடியல, மயங்கி கிடக்கா, கொஞ்ச நாள் வச்சு எழுப்பி விட்றேன், போடா சொன்ன பச்சு கேட்க மாட்டேங்களா, கொஞ்ச நாள் வச்சு எழுப்பி விட்றேன், மனிதாக போகலாம் இப்போ விட்றேன். என்ன ஐயா என்ன வச்சு தெரியல, மயக்கம் வச்சு கீழே வந்துட்டேன். சரி இன்னொன்று காமிக்கலாம், நான் வீட்டில் இருந்துக்கேன்னா 7 கிலோமீட்டர் தோடணும்ல, ஒரு எத்தனை பேரை நிப்பாட்டுக்கிறேன், 10 பேரை நான் அங்கேருந்து ஏற்கினேன் 10 பேர் கிளந்து எந்திரிக்க முடியல. நான் அங்கேருந்து போகிற வரைக்கும் ஓட்டு கிடக்கா, வாங்கி வருது, மயக்கம் வருது. ஐயா காப்பாற்று. அப்போ நீரில்லாக்கலை என்பது தூரங்களோ இங்கேருந்து செவ்வாமரம் இருந்தது. இப்போ ராணுவ சோதனைக்கான் பெருமைதான் இருந்தாலும் இந்த கலையை பயன்படுத்த மாட்டாங்க. வேதம் தான் சொல்கிறேன். என்ன ஏன்டா பல ஊருக்கு ஏற்படுத்த பண்ணுறேன், பல ஊரை தயார் பண்ணேன், பீரங்கி தயார் பண்ணுறேன், மிஷின்களை தயார் பண்ணுறேன், மனிதனை கொண்டு வைத்தனேன். நீங்கள் போல மனிதர் தான். ஏன்டா இவ்வளோ காசு செலவழிக்கிறேன், நான் எங்கள் வீட்டில் இருந்து இயக்கிறேன்டா, அவன் போல அழிக்கிறேன்டா, நீ டெஸ்ட்லாம் வச்சுக்கடா, ஏன்டா இவ்வளோ ஆயுதங்கள் செலவழிக்கிறோம், மக்களுக்கு பயன்படுத்தவன காசை வைத்தலாம். எல்லையை மட்டும் ஆளை நிப்பாடுகிறார் ஃபார்மாலிட்டிக்கு, ஏன் போகுதுடா, எதிர்காலம் அழிக்க முடியும் அந்த கலைஞனால் அப்படின்ற விஷயத்தான் வந்திருக்கேன். இந்த வருஷத்தில் வந்து ஒரு 500 கிலோமீட்டரில் ஒரு பெரிய விஷயம் செய்யப்படும் மீதி நாட்களில். அப்போ பீரங்கி, துப்பாக்கிகள், வெடிகுண்டுகள், கத்தி, அருவா, வேலுக்கம்பு எதுவுமே இதுக்கு முன்னாடி நிற்காது அப்படின்னு தெரிஞ்சு. இது என்ன என் கலை கிடையாது, உங்கள் நாட்டு கலை, உங்களுடைய கலைகள். இதுக்கு பாடுபடணும், இதுக்கு தியானம் பண்ணி மலையில் போய் உட்காந்து அவசியம் கிடையாது. மக்களுக்கு சர்வீஸ் பண்ணணும், மக்களோட வாழணும், கல்யாணம் பண்ணணும். இப்படி சாமியார் காலிகளை வச்சுட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாதுதான் வரமக்களை குடும்பம் வந்து இந்த விஷயத்தை செய்யலாம் அப்படின்றதா நோக்கமும் மீதி நாட்டில் வந்து அபூர்வமான நம்ம நாட்டில் போட்டு பாதுகாப்பு கலை. இன்றைக்கி வந்து இதுக்கு யாருமே